தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஒரு மாத காலமே உள்ள நிலையில் இன்னமும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் எவை என்பதும் வேட்பாளர்கள் யார் என்பதும் அறிவிக்கப்படாமலேயே உள்ளது. குறிப்பாக அதிமுக அணியில் போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பாக கூட்டணிக்குள் ஒருமித்த கருத்து எட்டப்படாததே காலதாமதத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கூட்டணி ஒப்பந்தத்தை முதலில் கையெழுத்திட்டு தேர்தல் பரபரப்பை தொடங்கி வைத்த அதிமுக அணியில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் தொகுதிகள் அறிவிப்பிலும் வேட்பாளர் அறிவிப்பிலும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. 20 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துள்ள அதிமுக மீதமுள்ள 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் பாமக போட்டியிட விரும்பிய கள்ளக்குறிச்சி தொகுதியை தேமுதிகவும் விரும்பியது. காரணம், அங்கு தேமுதிகவின் துணைத் தலைவரும் பிரேமலதாவின் சகோதரருமான சுதீஷ் களமிறங்குகிறார். அதனால் பாமக தரப்பும் கள்ளக்குறிச்சியை தேமுதிகவிற்கு விட்டுக் கொடுக்க தயாராகிவிட்டது. ஆனால் அதிமுக தரப்பில் தேமுதிகவிற்கு 3 பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரை 4 தொகுதிகளுமே பொது தொகுதியாகவே கேட்பது சுமூகமான முடிவை எட்டுவதில் காலதாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளிடம் கொடுக்க அதிமுக நினைக்கிறது. திருச்சியை தேமுதிகவிற்கு ஒதுக்குகிறது அதிமுக. அங்கே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருநாவுக்கரசரோ அல்லது திமுக போட்டியிட்டாலும் வலுவான வேட்பாளர் களமிறங்கலாம் என்று கருதுவதால் தேமுதிக திருச்சி தொகுதியை பெறுவதில் தயக்கம் காட்டுகிறது. அதேபோல பாமகவிற்கான 7 தொகுதிகளில் ஒன்றாக மத்திய சென்னையை கொடுக்கிறது அதிமுக. அங்கு தயாநிதி மாறன் போட்டியிடக்கூடும் என்பதால் அதற்கு மாற்றாக நாமக்கல் அல்லது பெரம்பலூர் தொகுதியை கேட்கிறது பாமக. ராமநாதபுரம் தொகுதி எம்பியாக தற்போது அன்வர் ராஜா உள்ள நிலையில் மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிட அதிமுக விரும்புகிறது. ஆனால் பாஜக தரப்பில் ராமநாதபுரம் தொகுதி கேட்கப்படுகிறது. இவ்வாறு அதிமுக கூட்டணி கட்சிக்குள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் தொடர்பாக ஏற்பட்டுள்ள இழுபறியே தொகுதியில் அறிவிக்கப்படாததற்கான காரணிகளாக கூறப்படுகிறது. விஜயகாந்தை அவரது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்தது கூட்டணிக்குள் சுமூகமான போக்கை கொண்டு வருவதற்காகவே என்றும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு கேப்டன் விஜயகாந்த் உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த சந்திப்பு நல்லபடியாக முடிஞ்சது. நல்லபடியாக நாங்கள் பேசணும். அவ்வளோதான் சார். அதிமுக அமைச்சர்களும் இங்கே இருக்காங்க. நீங்கள் மட்டும் வந்திருந்தா சந்திப்புன்னு எடுத்துக்கலாம். கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவும் இங்கே இருக்கிறதுனால தொகுதி பங்கீடு தொடர்பாக ஏதாவது பேசுனீங்களா? எந்தெந்த தொகுதிகள்னு? அதெல்லாம் ஒன்றும் பேசல. காரணம் என்ன சார்? காலதாமதம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி போது எப்போது நடக்கிற தாமதம் தான். இப்போ மட்டும் இல்லை, எல்லா தேர்தலையும் இது நடக்கிறது தான். அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தஞ்சை தொகுதியில் போட்டியிட உள்ளதாக ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வமாக தஞ்சாவூர் தொகுதியை அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட தொகுதியே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய நீதி கட்சி வேலூரில் போட்டியிட உள்ளதாக ஏசி சண்முகம் அறிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் 40 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிந்த நிலையில் தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி போட்டியிடுவார். மீதமுள்ள 36 தொகுதிகளில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக போட்டியிட உள்ளது. தொகுதி பங்கீட்டில் இருக்கும் சிக்கல்களும் அடுத்து வரும் நாட்களில் விரைவாக பேசி முடிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் அதிமுக தொண்டர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செந்தில், அரசியல் செய்தி பிரிவு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அந்த அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள் இடம்பெற்றிருப்பதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் யாரும் வெளியிட வேண்டாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது. தெரியாமல் பதிவிட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கை சிபிசிஐடி விசாரணையில் இருந்து சிபிஐக்கு மாற்றி அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், பாலியல் குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்களை வெளியிடக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக அரசு மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது அப்பட்டமான விதிமீறல் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் இனி யாரும் புகார் தராமல் இருப்பதற்கான மறைமுகமான அச்சுறுத்தல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். குற்றவாளிகளை காப்பாற்ற ஆளுங்கட்சி தொடர்ந்து கவன நாடகம் ஆடுவதாகவும் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அரசின் இந்த மெத்தனத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், இந்த விவகாரத்தில் அதிமுகவுக்கு தொடர்பில்லை என்பதில் காட்டும் தீவிரத்தை குற்றவாளிகளின் தண்டனையை உறுதி செய்வதில் காட்டாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்மணியின் பெயரால் ஆட்சி செய்கிற இந்த அரசாங்கம்
எப்படி இவ்வளவு கவனக்குறைவாகவும் மெத்தனமாகவும் இருக்க முடியுது? பெண்ணை பெத்த எல்லாருக்குமே பதறதே, உங்களுக்கு பதறலையா? குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றதுல இருக்கிற மும்முரம், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனையை தமிழக அரசாங்கம் உறுதி செய்யும்னு பொதுமக்கள் கிட்ட சொல்றதுல இல்லையே. அரசின் இந்த செயலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளம் வெளியானது தொடர்பாக காவல்துறையிடம் மாநில மகளிர் ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்கும் சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என இந்த வழக்கில் முதலில் புகார் அளித்து விவகாரத்தை வெளியே கொண்டு வந்த பெண்ணின் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாங்கள் சிபிஐக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இதுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இது ஒரு ஸ்பெஷல் கோர்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணி அங்கே மீடியாக்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கேமரா பத்திரிகைகளெல்லாம் இல்லாமல் ஒரு சுதந்திரமான சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கணும். ஃபஸ்ட்டு விக்டிம் அங்கே வர்றதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணும். அந்த இடத்த சொல்லலாம், ஆனால் அந்த இடத்துக்குள்ளே அரசு தனக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வெளியாட்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தினா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுக்க வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அளித்த புகாரின் பேரில் மு.க. ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அரசின் தரம் தாழ்ந்த செயலை காட்டுவதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் TKS இளங்கோவன் கூறியுள்ளார். இதனிடையே புதிதாக வெளியான ஆபாச வீடியோவில் இருப்பது தாம் இல்லை என பார் நாகராஜன் மறுத்துள்ளார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சதீஷ்தான் அந்த வீடியோவில் இருப்பதாக கூறும் நாகராஜ், அடிதடி வழக்கில் மட்டுமே தாம் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாலியல் விவகாரத்திற்கும் தமக்கும் தொடர்பில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். என்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக என்னை நீங்கள் விசாரணையெல்லாம் நீங்கள் தேவையே கிடையாது. அடுத்தது என்னை பப்ளிக்கை வச்சு நீங்கள் தண்டிக்கலாம். அதுக்கு நானே வர்றேன். இப்போ அந்த மாதிரி என்கிட்ட பயம் இருந்து நான் ஓட கிடையாது. என்னோட வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு காட்டிட்டீங்க அப்படின்னா என்னை எனக்கு சட்டப்படி தண்டனையே வேண்டாம், பொதுமக்கள் தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி அடிப்படை உறுப்பினராக தான் மட்டும் தான் இருக்கேன். இதை மட்டும் டார்கெட் பண்ணி தான் கட்சிக்காரன் இன்னைக்கு ஒருத்தர் சிக்கிட்டான், இவனை வச்சு தான் நம்ம இந்த அரசியலாக தான் தேடணும்னு நிறைய பேர் இதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுக்கு நான் உறுதுணையாக இருக்க விரும்பலை. என் மேலே தப்பு இருக்கும் பட்சத்தில் சட்டப்படி கொடுக்குற தண்டனைக்கு நான் ஏற்றுக்கிறேன். சரிங்களா? என் மேலே தப்பு இல்லை நிரூபிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டங்களும் வலுத்து வருகின்றன. சட்டக் கல்லூரி மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் களமிறங்கி உள்ளனர். வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கின் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு வீட்டில் சிபிசிஐடி போலீசார் பென்டிரைவ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக 2வது நாளாக விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடி போலீசார் பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டியில் உள்ள திருநாவுக்கரசு வீட்டில் நேற்று சோதனை நடத்தினர். மாலை 3:30 மணிக்கு தொடங்கிய சோதனை இரவு 7:30 மணி வரை நடைபெற்றது. சோதனையின் போது வீட்டில் இருந்தவர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அந்த பகுதியில் பத்திரிகையாளர்கள் மற்றும் மக்கள் செல்லாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சோதனையின் முடிவில் வீட்டிலிருந்து பென்டிரைவ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.